இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியவரே, இந்த நாளை நமக்கு கடவுள் தந்திருக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இது வந்து அதிகாலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய உடனிருப்பை நாங்கள் தியானிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், இந்த நாளை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்வரத்தால் நிரப்பும். உம்முடைய தூய ஆவியின் அருளை தந்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் செல்லுகின்ற இடங்களில் உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை காக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. விருந்து நாட்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து தங்கள் உள்ளத்தில் கடவுளை தூற்றியிருக்க கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். ஒரு அருமையான வார்த்தை. அது மட்டுமல்ல, யோபுவின் ஒரு பழக்கம். அது என்ன பழக்கம் என்றால், கடவுளுக்கு முதலுரிமை கொடுக்கக்கூடிய பழக்கம். அவரை பணிந்து வாழ்வது. வீட்டில் விழாக்களோ விருந்து நாட்களோ முடிந்தவுடன் கடவுளுக்கு பலி செலுத்துவார். எதற்காக பலி? என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து கடவுளை தூற்றி இருக்கக்கூடும் என்பதற்காக இந்த பலியை ஒப்பு கொடுக்கிறார். யோபு தனது வாழ்வில் அனைத்திற்கும் மேலாக கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கடவுளை முன்னிலைப்படுத்தினார். மகத்துவத்தையும் புகழ்ச்சியையும் மாண்பையும் கடவுளுக்கு கொடுத்தார். குடும்பத்தின் தலைவராகிய யோபு கடவுளோடு உறவுள்ளவர், கடவுளிடம் ஜெபிக்கின்றவர், கடவுள் மீது தனி பற்று கொண்டிருந்தவர். இப்படிப்பட்ட யோபுவை கடவுள் சூழ்ந்து நின்று பாதுகாத்தார். வீட்டில் உள்ள அனைவரையும் பாதுகாத்தார். அவர் செய்த எல்லா கை வேலைகளையும் அவருக்கு ஆசியாக கடவுள் வழங்கினார். கடவுளிடம் பற்று கொண்டவர்களை கடவுள் பாதுகாக்கின்றார். இந்த நாளிலே நமக்கு கிடைக்கின்ற இந்த செய்தி, யார் யாரெல்லாம் கடவுளை முன்பாக வைத்து அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்தான் அனைத்துக்கும் தலைவர், முதலும் முடிவும் அவர்தான், வாழ்வின் ஊற்றும் தொடக்கமும் அவர்தான் என்று அவரை முன்னிலைப்படுத்தி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான வரங்களும், அனைத்து விதமான கொடைகளும், அனைத்து விதமான ஆசீரும் அவர்களுக்கு நிரம்ப கிடைக்கும். அதைத்தான் யோபு புத்தகத்திலே வாசிக்கின்றோம். யோபு கடவுளை மகிமைப்படுத்தியது போல கடவுளும் அவரை மகிழ்ச்சிப்படுத்தினார். அனைத்தையும் அவருக்கு தந்து அவரை வழி நடத்தினார் என்று வாசிக்கின்றோம். இந்த இறைவார்த்தை இன்று நம்முடைய இல்லத்தில், உள்ளத்தில் நிறைய, இதயத்தில் நிறைய ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.